ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான ஒரு சேப்பக்கிழங்கு ஃப்ரை தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப வந்து செய்கிறது வந்து சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வந்து செஞ்சிடலாம். இது வந்துட்டு ஒரு வெரைட்டி ரைஸ்க்கோ இல்லைனா வந்து ஒரு தயிர் சாதத்துக்கோ இல்லைனா வந்து ஒரு சாம்பார் சாதத்துக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நல்லா சூப்பராகவும் இருக்கும். நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ பசங்களாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சேப்பக்கிழங்கு வந்து நம்ம அப்படியே வந்துட்டு நம்ம போட்டு ஆனியனு டொமேட்டோ போட்டு வந்து நம்ம நல்லா வந்து வதக்கினா வந்து ஒரு மாதிரி குழம்பு தன்மை வந்து போகவே போகாது. ஸோ வந்து நம்ம இது மாதிரி வந்துட்டு நல்லா வந்து வேக வச்சுட்டு வந்து நம்ம இதுமாதிரி ஃப்ரை பண்ணுறது மூலிமா வந்துட்டு இந்த சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 to 3 days ஆனாலும் கெட்டு போகாது, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இப்போ இதுதான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் சேப்பக்கிழங்கு வந்து ஒரு 3/4 kg போல் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் நல்லா வேக வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து நீங்கள் வந்து சேப்பக்கிழங்கு வந்து வேக வைக்கும் போது அப்படியே வந்து போடாமல் ஒரு 2 to 3 times வந்து அதில் வந்து மண் தூசு எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து 2 to 3 times வந்து நல்லா இந்த சேப்பக்கிழங்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து வேக வைக்கும் போதே வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த உப்பு எல்லாமே வந்து இந்த சேப்பக்கிழங்குல இறங்கும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது இன்னும் வந்து சேப்பக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சேப்பக்கிழங்கு வந்து முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸில் வந்து மீடியமில் வச்சுட்டு நல்லா வந்து இது வேக விடுங்க. பாருங்கள், இது நல்லா இப்படி கையில் வந்துட்டு பாருங்கள், இப்படி குத்தி பார்த்தா அதை பாருங்கள். ஸோ இப்படி வரணும். ஸோ இதுதான் வந்து நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம். ரொம்பவும் வந்து வேக வச்சிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம இதை வந்து தோல்லாம் உரிச்சிட்டு ஸ்லைஸாக பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தவாவில் போட்டு வறுக்க போகிறோம். ஒரு 3/4 வேக்காடு வந்து வெந்தால் போதும். 1/4 வேக்காடு வந்து நம்ம வந்து தவாவில் வந்து வேக வைக்க போகிறோம். தவாவில் வந்து வறுக்க மூலிமா வந்து வெந்து போயிடும். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து தோல் உரித்து தனியாக வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து நான் தோல் உரிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி வந்து ஒரு காய் எடுத்துக்கோங்க. அது பாருங்கள் என்னமா வருது பாருங்கள். ஸோ அப்படியே எடுத்தாலே வந்து எல்லா தோல் வந்து அப்படியே வந்துடும். ஸோ அது மாதிரி வந்துட்டு நல்லா வந்து உரித்து எடுத்துக்கோங்க. இந்த தோல் எல்லாமே வந்து பாருங்கள், நான் எல்லாம் வந்து உரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். தோல் கூட இல்லை பாருங்கள். ஸோ இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து உரித்து எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் மீடியமாக வந்து கட் பண்ண போகிறோம் ஸ்லைஸாக. பாருங்கள், இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், இப்படி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லாம் வந்து இது மாதிரி வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது வந்து பாருங்கள் நல்லா வந்து ஒரு 3/4 வெந்ததுனால தான் வந்து நல்லா ஈஸியாக வந்து கட் பண்ண வந்திருக்கு. ஸோ வந்து இது ஒரு சைடு வந்து இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன் நான். ஏன்னா வந்து கிழங்கு வந்து நான் 3/4 kg எடுத்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ கிழங்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வந்து எடுத்திருக்கேன். இது மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணது இது. ஸோ வந்து இது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கிழங்கு போடுறீங்களோ அது தேவையான அளவுக்கு வந்து உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல் வந்து நான் உப்பு எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் கிழங்குலேயே வந்து உப்பு போட்டு தான் வந்து வேக வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நான் உப்பு போடுறேன். இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள்தூள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ புளி வந்துட்டு நான் ஒரு 100 ml போல் வந்து எடுத்திருக்கேன் நான். ஸோ இந்த மசாலா எல்லாம் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த புளி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு நம்ம நல்லா வந்து திக்காக வந்து கரைக்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் மிளகாத்தூள் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து புளி கரைசல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து புளி கரைசல் வந்து நம்ம ஊற்றி வந்து இது நல்லா திக்காக வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம். ஸோ நம்ம கருணக்கிழங்கு வந்து எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அது தான் வந்து நான் சேப்பக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரியணும்னா நான் பழைய வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு புளி கரைசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து நம்ம கலந்துக்கலாம். நல்லா திக்காக வந்து கரைச்சிக்கலாம் இந்த மசாலா. ஸோ எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம புளி கரைசல் ஊற்றி வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்து ஃபஸ்ட்டே வந்து தண்ணியாக இது பண்ணிடக்கூடாது, நிறைய ஊற்றிடக்கூடாது. புளி கரைசல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம வந்து பிசைய போகிறோம். பாருங்கள், நான் வந்து எல்லாம் வந்து மசாலா வந்து நல்லா ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ வந்து இப்படி இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கும், ரொம்ப வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. இது மாதிரி வந்து கொஞ்சம் தளன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மசாலா வந்துட்டு நல்லா வந்து கிழங்குல ஒட்டும். புளி தண்ணி வந்து நான் அதெல்லாம் ஊற்றிட்டேன். ஸோ பத்தாத கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். நான் ஒரு 50 ml போல் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இது மாதிரி வந்து தளன்னு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். ஸோ வந்து இப்போ இந்த கிழங்கு வந்துட்டு எல்லாம் வந்து இதில் போட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம்.
கிழங்கு வந்துட்டு இவ்வளோ இருக்குது. ஸோ ஒரு கிழங்கா வந்து எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒன்று ஒன்றா வந்து நம்ம பிசையத்துக்கு வந்து ஆகாது, ஒன்று ஒன்றுத்துல வந்து தடவத்துக்கு ஆகாது மசாலா. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள், இந்த மசாலா வந்து நம்ம எல்லாம் வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாம் வந்து இதில் கொட்டிட்டு நான் வந்து பிசைஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நான் மசாலா வந்து இதில் எல்லாம் வந்து போட்டுட்டேன். பாருங்கள், போட்டுட்டு இப்படி வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. ஸோ பாருங்கள், இது கிழங்கு வந்து முக்கால்வாசி வந்து வெந்ததுனால தான் வந்து நல்லா வந்து எல்லாம் இதுவாக வருது. இது ரொம்ப வெந்துச்சுன்னா வந்து எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், எல்லாம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இது எல்லாத்துலேயும் வந்து நல்லா மசாலா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து குழன்னு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து நம்ம தவாவில் போட்டு வறுக்கும் போது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ வந்து நீங்கள் அப்படியே வந்துட்டு நம்ம ஆனியன் டொமேட்டோ போட்டு வதக்கினா வந்து எப்பயுமே இந்த குழகுழப்பு தன்மை வந்து போகவே போகாது. ஸோ அப்படியே வந்து குழக்குழனே தான் இருக்கும். பசங்களும் வந்து அவ்வளோதான் சாப்பிட மாட்டாங்க. ஸோ குழக்குழனே தான் நம்மளுக்கும் வந்து சாப்பிட பிடிக்காது. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா வந்து நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா முறுமுறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து நல்லா வந்து ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தவா வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சேப்பக்கிழங்கு வந்து நல்லா வந்து ஊறிச்சு பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் போல் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ தவா வச்சுங்க, தவா காயட்டும். தவா காஞ்சிச்சு. நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இப்போ வந்துட்டு கிழங்கு வந்து சுற்றி வந்து வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாம் வந்து தவாவில் வச்சுட்டு வந்துட்டேன் பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து இப்போ கொஞ்சம் வந்து சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா வந்து சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க. எல்லா கிழங்குலையும் வந்து படுற மாதிரி வந்து நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸோ வந்து கேஸ் வந்து நீங்கள் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சுனா வந்து தீஞ்சு போயிடும். ஸோ சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனால் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதே மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சுற்றி வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ வந்துட்டு கேஸ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து அந்த சைடு வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், இது எண்ணெய் வந்து நல்லா வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்போ திருப்பி போனோம்னா இந்த எண்ணெய் வந்து நல்லா இழுத்துட்டு இந்த கிழங்குல இந்த சைடு வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த எண்ணெய் எல்லாம் வந்து இழுத்துக்கணும். இழுத்துட்ட பிறகு தான் வந்துட்டு நம்ம வந்து கிழங்கு வந்து இந்த சைடு வந்து திருப்பி போடணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து விடுங்க. இந்த எண்ணெய் வந்து எல்லாம் வந்து இந்த கிழங்கு வந்து எண்ணெய் எல்லாம் வந்து இழுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து பாருங்கள் எண்ணெய் எல்லாமே வந்து சேப்பக்கிழங்கு இழுத்துச்சு பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாம் வந்து திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள். ஸோ எண்ணெய் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து சுற்றி வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த சைடு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 சைடு வந்து நம்ம மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நம்ம நல்லா வந்து 2 சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா வந்து வறுத்து எடுத்துகிட்டேன் பாருங்கள். 2 சைடும் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ எண்ணெய் எல்லாமே இழுத்துட்டு நல்லா வந்து 2 சைடு வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ அந்த சைடு 2 சைடுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு பாருங்கள் என்ன சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து செய்யறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து வீட்டில் இருக்கிற ஒரு மிளகாத்தூள் வச்சு வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து எந்த ஆனியன் டொமேட்டோ எதுவுமே வந்து தேவையில்லை. இது வந்து நம்ம ஆனியன் டொமேட்டோ போட்டு வதக்கிறது மூலிமா வந்து கொழுப்பு தன்மை வந்து போகாது. கொழுப்பாக அப்படியே வந்து இருக்கும், நல்லா பிசன்னு அப்படியே இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம வேக வச்சுட்டு வந்து இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஒரு வெரைட்டி ரைஸ் ஆகட்டும், இல்லைனா ஒரு சாம்பார் சாதம் ஆகட்டும், இல்லைனா வந்து ஒரு கீரை குழம்பு ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.